வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர்ஸ் கோர்ஸ். நண்பர்களே, இன்றைய காணொளியில் நமது டைமண்ட் ஜூபிலி ஜாம்புரிக்கு வருகை தரக்கூடிய சிறப்பு விருந்தினராக உள்ள டேவிட் ராபர்ட் பேடன் பவல் என்பவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த டேவிட் ராபர்ட் பேடன் பவல் என்பவர் வேறு யாரும் இல்லை, நமது ஃபவுண்டர் பேடன் பவல் அவர்களுடைய பேரனுடைய பேரன், அதாவது கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் ராபர்ட் ஸ்டீஃபன்சன் ஸ்மித் பேடன் பவல், த ஃபவுண்டர் ஆஃப் த ஸ்கவுட் மூவ்மெண்ட். இவரை நம்ம இந்த ஜாம்புரிக்கு அழைக்க இருக்கிறாங்க. அது நமக்கு ஒரு பெருமைக்குரிய செயல். இவர் தான் 5th பேரன் பேடன் பவல் என்ற டைட்டில் இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேரன் பேடன் பவல்ங்கிறது தான் நமது ராபர்ட் ஸ்டீஃபன்சன் ஸ்மித் பேடன் பவல் ஸ்கவுட்டிங்கினுடைய ஃபவுண்டர். இவர் 5வது பேரன் பேடன் பவல் ஆகும். ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா, இவர் இங்கிலாந்து தான், பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆஸ்திரேலியாவில். இவரை டேவ் பேடன் பவல் என்கிற பெயரில் இவர் அங்கே கூப்பிடுறாங்க. ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியன் டேட்டா அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆன்டாலஜி என்ற பிரிவில், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐஸை பயன்படுத்தி இந்த டேட்டா அனலிஸ்ட் துறையில் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவர். ஆக்டிவ் மெம்பர் ஆஃப் த ஸ்கவுட் மூவ்மெண்ட், அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஸ்கவுட் மூவ்மெண்ட்டில், அதாவது ஸ்கவுட்ஸ் விக்டோரியா என்ற அமைப்பில் இவரும் ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருக்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பா டேவிட் மைக்கேல் பேடன் பவல், அதாவது 4th பேரன் பேடன் பவலுடைய மகன் தான் இவர். இவர் என்ன செய்கிறாருன்னா, உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய எல்லா ஜாம்புரியில் அட்டன் பண்ணுறாரு, கெஸ்ட் ஸ்பீச்லாம் கொடுக்குறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா 2023 கொரியா வேர்ல்டு ஸ்கவுட் ஜாம்புரியில் இவர் கலந்துருக்காரு. 2023 பிலிப்பைன் நேஷ்னல் ஜாம்புரியில் நடந்திருக்காரு. 2024 நம்ம ஸ்ரீலங்கா 10th ஸ்ரீலங்கா நேஷ்னல் ஜாம்புரியில் கலந்துருக்காரு. 2024 பாய் ஸ்கவுட்ஸ் ஆஃப் சைனா நேஷனல் ஜாம்புரியில் கலந்துருக்கிறார். 2024 கில்வல் ரியூனியனில் கலந்துட்டு இவர் பேசுகிறார். மோரோவர் இவருக்கு 2 விதமான இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் அவார்டுன்னு சொல்லி பாய் ஸ்கவுட்ஸ் ஆஃப் பிலிப்பைன்ஸ்லேருந்து இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஜேட் லைன் அப்படிங்கிற அவார்டை பாய் ஸ்கவுட்ஸ் ஆஃப் சைனா இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பேரன் பேடன் பவல் ஆஃப் கில்வெல்ங்கிறது ஒரு டைட்டில். அதாவது அப்போ நமக்கு ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, ஸ்கவுட்டிங்கினுடைய ஃபவுண்டர் ராபர்ட் ஸ்டீஃபன்சன் ஸ்மித் பேடன் பவலுக்காகவே இந்த டைட்டில் உருவாக்கப்பட்டது. கிங் ஜேம்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறவர் தான் 1929 இந்த பட்டத்தினை, இந்த விருதினை இவருக்கு அளிக்கிறாங்க பேடன் பவலுக்கு. அதாவது இது ஒரு கவுண்டி, அதாவது கில்வெல்ங்கிற கவுண்டி, அது கவுண்டி அப்படின்னு சொன்னால் ஒரு ஏரியா, தன்னாட்சி பெற்ற ஒரு இடம், அதுக்கு பேர் கவுண்டின்னு பேர். அது கில்வெல்னுடைய பேரன் பேடன் பவலாக இவர் அறிவிக்கிறாங்க. இந்த கில்வெல் கவுண்டிங்கிறது எசெக்ஸ் என்ற பகுதியிலே இருக்கிறது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா, இது ஒரு பேரேஜ்னு சொல்லுவாங்க. அது பிரபுக்கள் ஆக்குறது. இவங்களை பிரபுக்கள் குடும்ப வழியாக இவங்க பிரபுவாக வரலன்னாலும் சாதாரண மனிதர்கள் கூட இது மாதிரி அவர்கள் செய்த செயலின் காரணமாக இவரை பிரபுவாக மாற்றுவாங்க. அப்படி தான் கிங் ஜேம்ஸு நம்ம ஃபவுண்டர் பேடன் பவலை பிரபு ஆக்குனாங்க கில்வெல் பகுதிக்கு. இதுக்கு முதல்ல அவரை நைட் ஆக்குவாங்க, அப்புறம் பேரோனட் ஆக்குவாங்க, அப்புறம் தான் பேரன் ஆக்குவாங்க. அதன் அடிப்படையில் இவர் 1929 தான் இந்த டைட்டில் கிரியேட் பண்ணப்பட்டது. இது ஒரு ஹெரிடிட்டரி டிக்னிட்டி, அதாவது மரபாக அடுத்த பிள்ளைக்கும் தொடரும். இது அவங்க வம்சாவளிகளுக்கும் இந்த டைட்டில் தொடரும். அதன் அடிப்படையில் தான் பேடன் பவலுக்கு அப்புறம் இப்போ இங்கே நமக்கு விருந்தினராக வரக்கூடிய டேவிட் ராபர்ட் பேடன் பவல் 5வது பேரன் பேடன் பவல் ஆஃப் கில்வெல்லாக இங்கே நமக்கு வர்றாரு. இவ்வாறு இந்த பேரோனட் பேரன்ங்கிற டைட்டில் பயன்படுத்துகிறவங்க சர் அப்படிங்கிற ப்ரீஃபிக்ஸை இணைச்சிக்கலாம் தங்களுடைய பெயரோட. அதனால தான் நம்ம பேடன் பவலுக்கு முன்னாடி சர் ராபர்ட் ஸ்டீஃபன்சன் ஸ்மித் பேடன் பவல்ங்கிற ப்ரிஃபிக்ஸ், முன் இணைப்பு, மரியாதையான சொல் முன்னாடி இணைச்சு நாம் எல்லோரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே ஒரு மிகவும் புகழ்பெற்ற பேடன் பவலுடைய குடும்பத்தினுடைய பெயரன் நமது இந்தியாவில் நடைபெறக்கூடிய வைர விழா ஜாம்புரிக்கு வர இருப்பது நமக்கெல்லாம் பெருமித விஷயம். அவரை வரவேற்போம், சிறப்பாக நமது ஜாம்புரியினை நடத்துவோம். வேறொரு காணொளியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.